வணக்கம் கண்ணு, இது மலைக்கோட்டை மண்ணு. இன்னைக்கு நம்ம வீட்டோட ஓசி ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்ப பாடி கண்டிஷன் டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ ரசம் வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. 6-7 தக்காளியை நீங்கள் குக்கரில் 2 விசிலுக்கு அவிய விட்டுக்கலாம். அது கேப்லேயே கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு பேனில் வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 4-5 இருந்தால் போதும். ஏன்னா வெந்தயம் ரொம்ப இருந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெந்தயம் லைட்டாக வச்சுட்டு இதை நம்ம ஒரு கல்லில் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம். நுணுக்கிற கேப்லேயே ஒரு 10-15 பூண்டு, எந்த அளவுக்கு பூண்டு உணவில் சேர்க்குறோமோ அது ரொம்பவே நல்லது தான். ஸோ அதனால் பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் நல்லா நசுக்கி விட்டுறலாம். நசுக்கிக்கிட்டே இருக்க கேப்லேயே உங்களுக்கு குக்கரில் விசில் வந்துடும். அப்புறம் குக்கர் விசிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தக்காளியோட மேத்தோல்லாம் எடுத்துட்டு தக்காளியை நல்லா எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா அதை லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைகள் அதே இது கசடோட சில குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வாயில் படாது. அது கேப்லேயே நீங்கள் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, கடுகு இதை போட்டு வரமிளகா போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி இதையும் தூக்கி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் நசுக்கி வச்சுருந்த அந்த பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு ரசப்பொடி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியான தக்காளி ரசம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மேலே லைட்டாக நீங்கள் கொத்தமல்லியும் தூவி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். இந்த டொமேட்டோ ரசத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.